வணக்கம். இன்றைய குறள் 222வது திருக்குறள். நல்லாறு எனினும் கோளில் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இருந்து பெறுவது தீமையே. மேலுலகமே இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானது. அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறார் இந்த குறளில். அதாவது நல்ல அறச்செயலுக்கே நல்ல விஷயமே என்ன கூட பிறரிடம் யாசகம் பெறுவது தீமையேன்றார். அதாவது யாசகம் பெறுவது தீமையன்னா அது பிச்சைக்காரங்களை குறிக்கும். அதே மாதிரி இல்லைன்னு இல்லாமல் இருந்தால் கூட நம்மகிட்ட இல்லையேன்னா கூட இதுவுமே இதனால் இப்போ கொடுக்கறதால பயன் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பிறகு கொடுத்து உதவும் நன்மையானது அப்படின்றார். ரெண்டு விஷயம் சொல்கிறார். இப்படியும் சொல்கிறாரு, அப்படியும் சொல்கிறாரு. அதாவது யாசகம் பெறுவது தப்புன்னு சொல்கிறாரு. அதை விட நீ கொடுக்கறது நல்லதுன்றாரு. யாசகம் வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஆனால் வள்ளுவர் அதை குறிப்பிடுறார். அதுக்கு நான் எழுதின கதை. ராகவன் ஒரு பொது சேவகன். ஆனால் இதுவரை எங்கேயும் போய் நன்கொடை என்று எங்கேயும் வாங்கியதில்லை. ஆனால் அவன் செய்யும் செயல் ஒரு தீவிரவாதியின் போக்கு போல இருக்கும். இப்போது கூட அந்த ஊரில் உள்ள பங்களா களத்து மேட்டில் நெல் சேகரித்து வைத்துள்ளதாக தகவல் வந்ததை அடுத்து ராகவன் சில நண்பர்களுடன் சென்று அந்த நெல்லை கவர்ந்து எடுத்து ஏழை மக்களுக்கு விநியோகித்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜாராமன் மிராசுதாரர் முதலில் கோபமடைந்தாலும் பிறகு கோபத்தை அடைக்கொண்டு, ராகவன், இதை ஏழைகளுக்கு கொடுக்க தானே இருந்தேன், அதற்குள் நீ எடுத்து விட்டாய் என்று கூறி கடந்து போனார். வள்ளுவர் அப்போது இந்த குறளை எழுதினார். இந்த குறளுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ராகவன்றவன் ஒரு பொது சேவகன். அவன் யாரோட டொனேஷன் வாங்காமல் ஒரு அமைப்பு நடத்திட்டு வரான். அமைப்புனா டொனேஷன் வாங்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் வாங்கலை. அதாவது யாசகம் வாங்குவது தீமையேன்னு வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல அதை நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பலை. பட் அதை டொனேஷன் வாங்காத கொச்சைப்படுத்த விரும்பலை. ஆனால் வள்ளுவர் சொல்கிறது படி இவர் வாழ்க்கணும்னு நினைக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த பணத்தில் அமைப்பு நடத்தணும்னு நினைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சில புரட்சிகரமான செயல்களாக செய்கிறாரு. களத்து மேட்டில் இருக்கிற நெல்லை எடுத்து ஏழைகளுக்கு தான் பிரித்து கொடுக்குது. இவருடைய சொத்து கிடையாது, யாருடைய சொத்தோ அது. ஆனால் அது ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு. அதாவது வழி கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ள இருக்க வச்ச கதையாக இவர் என்ன பண்ணுறாரு, யாருடைய சொத்தையோ பறித்து யாருக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துல பணக்காரர் வர்றார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு நம்ம பதுக்கி வச்சிருந்த நெல் பதுக்கி வச்சிருந்த மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதுக்கப்புறம் நம்ம மறைச்சோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அவரு என்ன பண்ணுறாரு, அது கொரோனா டைமாக இருக்கலாம், மக்களுக்கு சாப்பாடு அரிசி கிடைக்காம வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் பதுக்கி வச்சது அவர் மேலே மக்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உண்டு பண்ணணுன்னு அவரே என்ன பண்ணிட்டார், மக்களுக்கு கொடுக்க தான் நான் வச்சுருந்தேன், நீ ஏன் எடுத்து கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு அவர் டக்குன்னு டைவர்ஸ்டார். இது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கலன்னா கூட அவருக்கு ஒரு நல்லது. அதாவது அவருக்கு ஒரு நல்ல பேர் போச்சு. அவராக இஷ்டப்பட்டு கொடுக்கலன்னா கூட அவர் கொடுக்க வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. ஸோ இந்த கதையில் இந்த ரெண்டு விஷயமும் இதாகி போச்சு. அதனால் இந்த கதையை நான் எழுதினேன். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.